ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் வந்து CapCutல எடிட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 60 ட்ரோல் ஃபேஸஸ் வந்து 30-30 செப்பரேட் பண்ணி ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக டவுன்லோடு போயிடும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலை வந்து எப்படி அன்சிப் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னா, இப்போ வர எல்லா மொபைல்லையுமே நீங்கள் வந்து ஜிப் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ZArchiver ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜிப் ஃபைல் மேலே டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து உங்கள் PNG பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆட் பண்ணிட்டு சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கிளிப்பிங்கில் வந்து ட்ரோல் ஃபேஸ் வேணுமோ அந்த கிளிப்பிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக இது மட்டும் பிக்சராக வந்திருக்கும். இதை எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ண முடியுமோ சாங்குக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண கிளிப்பிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து PNG பிக்சர் ட்ரோல் ஃபேஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஃபேஸ் கிட்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீஸ் பண்ண பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரைட்னஸ் வந்து ஒரு 5 கிட்ட வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 35 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து -25 கிட்ட வச்சுக்கோங்க. பிரில்லியன்ஸ் இது வந்து எக்ஸ்போசர்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு 6 கிட்ட வச்சுக்கோங்க. ஷார்பன் வந்து ஒரு 20 கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளாக் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து பெர்லின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு 80 கிட்ட கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் கிளிப்பில் ஃப்ரீஸ் கிளிப் ஸ்டார்டிங்கில் வச்சு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நைட் கிளப் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரீபவுண்ட் ஸ்விங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வந்து 100 வச்சுருங்க. சைஸ் வந்து 6 வச்சுருங்க. இன்டென்சிட்டி வந்து 10 வச்சுருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்து இந்த எஃபெக்டை ஃபுல்லாக இந்த கிளிப்பிங் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கொடுத்து ஆல் வீடியோஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நைட் கிளப்ல பிளாக் ஃபிளாஷ் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஆல் வீடியோஸ் கொடுத்துருங்க. இந்த பிளாக் ஃபிளாஷ் 2 எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்பீடு 100 வச்சுருங்க. இன்டென்சிட்டியும் 100 வச்சுருங்க. சைஸ் வந்து 20 கிட்ட வச்சுருங்க. ட்விஸ்ட் வந்து 0 வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்தோன்னா ட்ரோல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். ஸோ ஓவர்லே கொடுத்து அந்த ட்ரோல் ஃபேஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. You